12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.3ல 10th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி a greater than 0, b greater than 0, modulus of e power minus a minus e power minus b less than modulus of a minus b என நிறுவுக. நமக்கு இதை நிறுவ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே நமக்கு தேற்றம் மொத்தமாக சராசரி மதிப்பு தேற்றத்தை மட்டும் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. சார்பு ஏன்னு நமக்கு கொடுக்கல. அப்போ நாம் தான் சார்பு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் ஏன்னு இருக்குது, இ பவர் மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ இ நமக்கு இருக்கிறதுனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் சார்பு எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈன்னு எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே மேலே என்ன வருன்றது தெரியாது. அப்போ தெரியல என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு எடுப்போமா? இங்கே நமக்கு எல்லாம் அடுக்கில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் எஃப் ஆஃப் எக்ஸை. இது கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க. அப்போது இந்த எக்ஸ்ன்றது நமக்கு எதுலேருந்து இது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏபி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் பிளாங்ஸ் டூ எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும்? ஏவிலிருந்து பிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இது வகையில் செய்யுமா எக்ஸை பொறுத்து? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா? எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு வகையில் செய்யுமா என்ன வரும் நமக்கு? இங்கே இப்போ நமக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ அடுக்க பொறுத்து வகையில் செய்யும்போது நமக்கு என்ன வரும்? இந்த இ மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்து எக்ஸை கொண்டு வகையில் செய்யும்போது நமக்கு என்ன வரும்? 1 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. சரிங்களா? அப்போ ஈக்குவல் என்னவாக இருக்கும்? -1 பிறக்கும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். டேரெக்டாகவே நீங்கள் எடுத்து எழுதிட்டாலும் சரி. அப்போ நமக்கு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? நமக்கு தொடர்ச்சியானதாகவும் இருக்கும், வகையிடத்தக்கதாகவும் இருக்கும். அப்போது பாருங்கள், மூடி இடைவெளியில் a, பியில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது இப்படி இருக்கும், தொடர்ச்சியானது. சரிங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. அதே போல் திறந்த இடைவெளியில் a, b வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? வகையிடத்தக்கதாகவும் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வகையிடத்தக்கது. சரிங்களா? இப்போ சராசரி மதிப்பு தேற்றத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. சரிங்களா? இப்போ நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் சி இருக்குது பார்த்தீங்கன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே நம்ம எடுத்து இதுக்கப்புறம் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே எஃப் ஆஃப் பி அப்படின்னும் போது மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும்? இப்போ எங்கள் சைடில் எடுத்து எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது இ பவர் மைனஸ் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் ஏன்னா என்ன வரும்? இ பவர் மைனஸ் ஏன்னு வருமா? அடுத்து எஃப் ஆஃப் பின்னா என்ன வருங்க? இ பவர் மைனஸ் பின்னு வரும். எக்ஸுக்கு பதில் ஏன்னா ஏ, பின்னா பி. சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? எஃப் ஆஃப் பிக்கு இப்போ என்ன வரும்? இ பவர் மைனஸ் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏவுக்கு என்ன வரும்? இ பவர் மைனஸ் ஏ டிவைடட் பை இந்த பிஏ அப்படியே வந்துடும், பி மைனஸ் ஏ. சரிங்களா? இப்போது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏ முன்னாடியும் பி பின்னாடி வரமாக மாற்றி எழுதிக்கலாம் ரெண்டுத்துலேயும். அப்போ எழுதும் போது ஏவுக்கு மைனஸ் இருக்குது, மைனஸ் இ பவர் மைனஸ் ஏன்னு வரும். இங்கே பி ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் இ பவர் மைனஸ் பி டிவைடட் பை இங்கே மாற்றி எழுதும் போது கீழே நமக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா? அடுத்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னும் போது இப்போ நமக்கு மைனஸ் இருக்குது. இப்போ காமனாக மைனஸை வெளியே எடுத்துகிட்டா மறுபடியும் நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துடுமா? மைனஸை வெளியே எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும்? ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏன்னு வரும். இங்கே மைனஸ் இ பவர் மைனஸ் பின்னு வரும். இந்த மைனஸை உள்ளே பெருக்கும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இ பவர் மைனஸ் பி டிவைட் பை சேம். அதே போல் இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் ஏன்னு வருமா? இப்போ மைனஸ் வெளியே எடுத்து மைனஸ் பி, இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா? பெருக்கல்லே மைனஸ் இருக்குது, வகுத்துலேயும் மைனஸ் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிவிட்டா மீதி என்ன வரும்? மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஈக்குவல் என்ன வரும்? இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பின்னு வருமா? டிவைட் பை ஏ மைனஸ் பி. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும். ரெண்டு பக்கம் மாடல்ஸ் எடுத்துக்கலாமா? இருபுறமும் என்ன எழுதிக்க இல்லை தேவை, இருபுறமும் மட்டு எடுக்க.
அப்போது என்னாகும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பின்னு வருமா டிவைட் பை ஏ மைனஸ் பி. சரிங்களா? மாடலஸை விட்டு வெளியே எடுத்து எழுதும் போது நமக்கு ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான். அப்போ இங்கே என்ன மாறும் நமக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வருமா ஈக்குவல் இந்த மாடலஸை ரெண்டுத்துக்கும் பிரித்து எழுதலாமா? அப்போ மாடலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பின்னு வரும் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. சரிங்களா? இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே மாற்றி எழுதிக்கலாமா? ஈக்குவல்னும் போது ரெண்டுமே சமம். இப்போ மாற்றி எழுதுனா மாடுலஸ் ஆஃப் இ பவர் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு நான் மதிப்பு கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்னா இப்போ 1 வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே நமக்கு என்ன வரும்? இதோ ஒரு மதிப்பு இ பவர் மைனஸ் 1 வருமா? அந்த இ பவர் மைனஸ் 1ன்றது நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை இ பவர் 1 எழுதலாம். இப்போ இந்த இ பவர் 1 மேலே போச்சுன்னா இ பவர் மைனஸ் 1 மாறும். இப்போ இதைத்தான் பிரித்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த இ பவர் 1ன்னும் போது நமக்கு ஈவோட மதிப்பு என்ன 2.7 தெரியும். அப்போ இங்கே இ பவர் 1 அடுக்குங்க மேலே 1 போட்டலாம் 1 தான், போட்டலாம் 1 தான். அப்போ கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை 2.7 வருமா? இப்போ இந்த 1 பை 2.7 நமக்கு வந்து தகு பின்னமா தகா பின்னமானு பார்த்தீங்கன்னா நமக்கு தகு பின்னம் தான். சரிங்களா? அப்போது இது நமக்கு எப்படி இருக்கும்? 1 விட இதனோட மதிப்பு நமக்கு வகுக்கும் போது கம்மியாக கிடைக்கும். அப்போ அந்த மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும்? 1 விடவும் சிறியதாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த இ பவர் 1 தான் மாற்றி கொண்டு வந்திருக்கோம். 1 விட சிறிய மதிப்பு. அப்போ இங்கே எழுதும் எப்படி வரும்னா மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ இன்ட்டு பவர் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி லெஸ் தென் 1. சரிங்களா? ஏன்னா நமக்கு 1 விடவும் மதிப்பு சிறியதாக இருக்கும். இப்போ இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறுமா? மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி லெஸ் தென் இப்போ 1 கூட இந்த மாடுலஸ் ஆஃப் இங்கே வரும் பெருக்கல்ல வந்துடும். இப்போ 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி சேம் அதே மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி தான். நம்ம இதை தான் கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? எடுத்து ஃபைனல் எழுதிக்கோங்க. நிறுவப்பட்டது இல்லை ஏன் நிரூபிக்கப்பட்டது எப்படி வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.